உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு ஜீவிக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். விடுமுறை நாட்களிலே விபிஎஸ் நடத்தி மிகுந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பீர்கள். சிறு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவித்திருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே வேளையிலே நாம் அவற்றிற்காக ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அதனுடைய ஃபாலோ அப் ஒர்க் என்ன என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். ஒருவேளை புறமதத்து மக்களை அழைத்து நாம் சத்தியத்தை சொல்லியிருப்போமேயானால் அந்த சத்தியத்திற்கு பின்பாக அவர்களுக்கு நாம் என்ன ஃபாலோ அப் ஒர்க் பண்ணுகிறோம் என்பதை யோசித்து அதன்படி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காத்திருத்தல் என்பது சுயநலம் சார்ந்ததாக அல்லது பொதுநலம் சார்ந்ததாக இருக்கும். ஒருவருக்காக நான் காத்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய சுயநலத்திற்காக இருக்கும், அல்லது ஒரு பெரிய பொதுநல காரியத்திற்காக அது இருக்கக்கூடும். அதே வேளையிலே ஒரு காரியத்திற்காக நமக்காக பிறரை காத்திருக்க செய்வது அல்லது நாம் பிறருக்காக காத்திருப்பது என்பது நம்மளுடைய நடைமுறை வாழ்விலே இருக்கக்கூடிய ஒரு செயல்கள்தான். ஆனால் நவீன உலகம் காத்திருப்பதை எப்படி யோசிக்கிறது என்றால் அது கடினமாக அல்லது சலிப்புத்தன்மை உடையதாக யோசிக்கின்றது. காரணம் என்னவென்றால் கணினிமயமாக்கப்பட்டு இருக்கிறது. டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டாக அது மாற்றப்பட்டு இருக்கிறபடினால் காத்திருப்பது அவர்களுக்கு சலிப்பை அல்லது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. உதாரணமாக நான் ஒன்று சொல்ல வேண்டுமானால் 10th 12th ரிசல்ட் இப்பொழுது வந்தது. அவர்கள் அந்த ரிசல்ட்டு பார்த்தவுடனே கைகளிலே மார்க்கை பார்த்து நான் இத்தனை % மார்க் எடுத்திருக்கிறேன் என சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் நான் படித்த அந்த காலங்களிலே ரிசல்ட் என்பது அன்று மாலை மலர் என்ற பத்திரிகையில் வரும். அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். அடுத்த நாள் டெய்லி பேப்பர்ஸில் வரும். அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். மார்க்குகள் 10 அல்லது 15 நாட்கள் கழித்து தான் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைய காலம் ரிசல்ட் பார்த்தவுடனே மார்க்கு நமது கரங்களிலே வந்து விடுகிறது. ஆக நவீன உலகம் காத்திருப்பதை ஒரு சலிப்புத்தன்மையாக அது நினைக்கின்றது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் காத்திருக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகிறது. எதற்காக காத்திருக்க வேண்டுமானால் நிலையானவற்றை பெற்றுக்கொள்வதற்காக கடைசி வரை காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. டிலே இஸ் நாட் டினையல். எனவே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்பது பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நம்மளுடைய சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா 24:44 முதல் 49 வசனங்கள் அடங்கிய பகுதியில்தான். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருத்தல். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நான் காத்திருக்க வேண்டும் அல்லது நாம் காத்திருக்க வேண்டும்? அப்படி காத்திருப்பதனால் நமக்கு என்ன பலன்? இப்படி போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது முதலாவது பரிசுத்த ஆவியை பற்றியதான தெளிவான கண்ணோட்டமும் போதனையும் நமக்கு அவசியம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பற்றியதான தெளிவான போதனை அல்லது கண்ணோட்டம் நமக்கு வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. திரித்துவம் என்று சொல்லுகிற தந்தை, மைந்தன், தூய ஆவி
இந்த மூவரும் 3 ஆழ்தன்மைகள் கொண்டு ஒருவராக செயல்படுகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தந்தையாகிய கடவுள், மைந்தனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் வெவ்வேறு நிலைகளில் செயல்படுகின்றார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனி ஆழ்தத்துவத்துடன் செயல்படுகிறார்கள். இருப்பினும் மூவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள், ஒரே நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் என்பதை விட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதா படைப்பாளராக, கிறிஸ்து படைப்பை மீட்பவராக, பரிசுத்த ஆவி சத்தியத்தின் வழியிலே வழிநடத்தி நித்தியத்திலே கொண்டு சேர்ப்பவராக நாம் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த 3 நிலைகளில் செயல்பட்டாலும் அவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கடவுள் 3 நிலைகளில் செயல்பட்டாலும் ஒருமை நிலையில் இருக்கிறார், ஒருமை நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தனி ஆழ்தத்துவம் கொண்ட கடவுள். அவர் கடவுளின் ஆற்றலாக வெளிப்படுகிறார். மீண்டும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனி ஆழ்தத்துவம் உடையவர். ஆனால் அவர் கடவுளின் ஆற்றலாக வெளிப்படுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே குறிப்பிட்ட நபர்கள் மீது, உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், இப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த ஜனங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கே அற்புதமான காரியங்கள், மிகப்பெரிய காரியங்களையெல்லாம் அங்கே செயல்படுத்தி காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவி எல்லார் மேலும் ஊற்றப்படும் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வார்த்தை பெந்தேகோஸ்தே நாளன்று அது உறுதியானது. ஆனால் அது அவ்வப்போது வந்து போகிற ஆவியானவர் அல்ல, நிலையாக தங்களுக்குள் தங்கி வாசம் பண்ணுகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தெரிவு செய்யப்பட்ட மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார், மிகப்பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே யோவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட ஆவியானவர், நிரப்பப்பட்ட ஆவியானவர் வந்து போகிறவர் அல்ல, அவர் நிரந்தரமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக ஆயத்தப்படும்படி தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்பித்தார், கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எங்கே எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பாக சீடர்கள் தாங்கள் என்ன செய்வோம் என்று அறியாது அவர்கள் தவித்து கொண்டிருந்த வேளையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி மீண்டுமாக ஆண்டவருடைய பணியை செய்யும்படி ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் நமக்கு உதவுகிறார் என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவது, நம்மை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பாவம் இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. ஆக பாவத்தோடு தேவனிடத்திலே நாம் அணுகுவது அல்லது அவரிடத்தில் நெருங்கி சேருவது என்பது கூடாத காரியம். இதை அறிந்த தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக என்ன செய்கிறான்? பாவத்தை அறிக்கையிடுகிறான். ஆக பாவம் என்பதை உணர்ந்த ஒரு மனிதன் அதை அறிக்கை செய்து விட்டு ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய தயவை நாடுவது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக, அவனுக்கு உணர்த்தப்பட்ட பொழுது அது பாவம் என உணர்ந்து
சங்கீதம் 51 எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அந்த 51ஆம் சங்கீதத்தில் அவன் பாடுகிற அந்த வார்த்தைகள் என்னவென்றால், சங்கீதம் 51 10 மற்றும் 11ஆம் வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அவன் கெஞ்சுகிறான். நான் பாவம் செய்துவிட்டேன் தான், அதனால் என்னுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதீங்க, உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளி விட்டுறாதீங்க, நான் பாவியான மனுஷன், என்னை மன்னித்தருளும், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி, தூய்மையான உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய துணையை நாடுகிறான். அப்படியானால் ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று அங்கே சொல்லப்படும். அப்போ யாருடைய தயவினால்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டு நிரப்பப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு நாம் அவரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா உண்மைக்குள்ளும் வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவரை, பாவத்தையும் கண்டித்து உணர்த்துகிறவர் அவரே, நீதியை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறவரும் அவராகவே இருக்கிறார், நீதியை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரும் அவராகவே இருக்கிறார். ஆகவே அவரை நாம் பெற்றுக்கொள்வோமையானால் பரிசுத்தமாய் வாழ்வது சுலபமான ஒரு காரியமாக இருக்கும். மனிதருடைய வாழ்வை குறித்தும் வாழ்வினுடைய உண்மை குறித்தும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டு. அப்போ வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி தேவ ஆவியானவருக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறது அவசியமாக இருக்கிறது. பலன் தருபவரால் நான் எல்லாவற்றையுமே செய்வேன் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆக நம்மை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர், நம்மை வலிமைப்படுத்துகிறவர் அல்லது வலுப்படுத்துகிறவர் தேவ ஆவியானவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கடவுளுடைய அந்த ஆற்றல் அளவிடப்பட முடியாது. அது இவ்வளவு என்று நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாத ஆற்றல் உடையவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏசாயா தீர்க்கன் சொல்கின்ற பொழுது 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தரக்கூடியவராக இருக்கிறார், அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். சிதறண்டு போய் கிடக்கின்ற மக்கள், வலுவிழந்து செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிற மக்களை திடப்படுத்தி பலன் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள்,
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக. ஆக பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலன் அடைவீர்கள். பலன் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதே வேளையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை ஒரு உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் நன்றாக இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை உணர்வு பூர்வமாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது உடல் சிலிர்த்தது, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார் என்று அப்படி உணர்வு பூர்வமாக நாம் அவரை புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக அவர் நிலையாக எனக்குள் தங்கியிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அவ்வப்போது வரும் என்று சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை செயல்படுத்துகிறவர், நிலையாக நின்று செயல்படுத்துகிறவர் என்று நாம் புரிந்து கொள்ள. ஆகவே தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவுடனே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சீடர்கள் எப்படி இருந்தார்கள்? யூதர்களுக்கு பயந்து தங்களை ஒழித்து கொண்டு இருளிலே அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக அந்த யூதர்களுக்கு முன்பாக, எல்லாருக்கு முன்பாக வெளிச்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே திருச்சபையிலே 3000 5000 என விசுவாசிகளை சேர்த்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். எருசலேமிலே காத்திருந்த பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அவர்கள் எழுந்து சாட்சி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவிக்காக நாம் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, சாட்சி சொல்ல நம்மை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அல்லது சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3½ ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார்கள். இருந்தபோதும் கூட அவர்கள் இந்த உலக ஆளுகையை கருத்தில் கொண்டுதான் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருந்தார்கள். அவங்க ஆரம்பம் முதற்கொண்டே அவங்களுடைய நிலை என்னவாக இருந்துச்சு? இந்த உலகத்தின் நிலையை குறித்து தான், ஆளுகை குறித்து தான் மனதில் நினைத்து கொண்டார். அதனால தான் நமக்குள் யார் பெரியவர்கள் என்ற ஒரு போட்டி அவர்களுக்கு வந்தது. அதன்படியாக அதில் யார் சிறந்தவர்கள் என தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என அவர்கள் நினைப்போடு இருந்தார்கள். இதனால் அவர்கள் பல சிக்கல்களை அடைய வேண்டியிருந்தது, நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்தார்கள். எருசலேமிலே காத்திருந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனர். அதற்கு பின்பாக அவர்களுடைய நிலை முற்றிலுமாக மாற்றப்பட்டது. எப்படி மாறுகிறார்கள்? தங்களுக்கென வாழ்ந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்காக தங்களை முற்றிலுமாக இழக்கவும் அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தங்களை இழக்கவும் அவர்கள் தயாரானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இடர்பாடுகள் வந்தது, துயரங்கள் வந்தது, தொல்லைகள் வந்தது, தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய நிலையும் வந்தது. அந்த நிலையிலும் அவர்கள் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள். தங்களை தியாகம் செய்ய அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், தயங்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள், காத்திருங்கள். எருசலேம் நகரத்தில் காத்திருந்த பொழுதுதான் தங்களை தியாகம் செய்யும் அளவிற்கு அவர்கள் பலன் கொண்டார்கள். அப்படி பலன் கொண்ட மக்கள்தான் சிதறி திரிந்து எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய வெளிச்சத்தில் தான் நாம் இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி வரும்பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பாவம் கழுவப்படுகிறோம், பாவம் நீங்கி பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி வரும்பொழுதுதான்
நாம் பலப்படுகிறோம். நாம் தைரியமாய் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து அவருக்கு சாட்சியாக வாழும்படி ஆண்டவர் அருள் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்கின்ற பொழுது, சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை நீங்கள் இந்த கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகள் என்று பலமாக அவர்கள் சாட்சி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவை நம்மளுடைய வாழ்விலே நிரந்தரமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. நிலையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பது மிக அவசியமானது. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்றைக்கு நீர் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி எருசலேமிலே காத்திருங்கள், பெற்றுக்கொண்டு நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் நாங்கள் உமக்காக காத்திருந்து பெற்றுக்கொண்டு பலன் கொண்டு உமக்காக சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். ஆண்டவரே, உடல், உள்ளம், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உமக்கென்று நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் வந்து தங்கி எங்களை வழி நடத்துவீராக. உமது வார்த்தையின்படியே செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். கேட்ட ஜனங்களை ஆசீர்வதித்தரலும். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே உமது நாமத்து மகிமைக்கென்று ஆண்டவரே பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தரலும் பலப்படுத்திரலும். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.